இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எபிரேய மூல மொழியில் இருபுறமும் பாறைகள் நெருக்கி கொண்டிருக்கும் மிக குறுகிய பாதை அல்லது தப்பிக்க வழியே இல்லாத முட்டுச்சந்து போன்ற நிலைதான் நெருக்கம் என்ற வார்த்தையை குறிக்கின்றது. வாழ்க்கையில் வரும் மன அழுத்தம் மற்றும் வழி அறியாது தவிக்கும் சூழ்நிலைகளே இந்த நெருக்கம். எகிப்தின் அடிமைத்தனம் மற்றும் ஒடுக்குமுறையிலிருந்து, அதாவது நெருக்கத்திலிருந்து கானான் தேசத்திற்கு, அதாவது விசாலமான இடத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்ததை நினைவு கூர்ந்து இந்த பாடல் பாடப்படுகிறது. தாவீது தனது வாழ்க்கையில் பல ஆபத்தான சூழ்நிலைகளை சந்தித்த போது தேவனிடமிருந்து பெற்ற விடுதலையை எண்ணி இதை எழுதினார். இது ஏனோ தானோ என்று செய்யும் வழக்கமான ஜெபம் அல்ல. மரண போராட்டத்தில் அல்லது ஆபத்தில் இருக்கும் ஒருவன் முழுமையாக கர்த்தரை நோக்கி கூக்குரலிடும் ஆத்துமாவின் தீவிரமான ஜெபத்தையே குறிக்கிறது. தேவன் நம் கூக்குரலை கேட்டு மனமிறங்கி செவி கொடுக்கிறார். தேவன் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எவ்வித பயமும் தடையுமற்ற விசாலமான ஆசீர்வாதமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நெருக்கத்தில் இருந்த எங்களை நீர் கேட்டருளி விசாலத்தில் வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.